இந்த பூமியில் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கட்டும், இனி பிறக்க போறவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள் யாராலையும் சொல்ல முடியாத சில காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே சொல்லி இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் வேற யாராலையுமே சொல்ல முடியாது, என் தேவனால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். எனக்கு முன் நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, என் தேவனால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், என் தேவன் மாத்திரம் தான் சொல்ல முடியும். நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவே வந்தேன். உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியங்கள் செய்வான். பெரும் மூச்சுகளோடு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த காரியங்களை வேற யாராலையும் சொல்ல முடியாது. வானலூத்தில் உள்ளாலும் சரி, பூமியில் உள்ளவர்களானாலும் சரி, பூமியில் இதுக்கு முன்னாடி பிறந்தவர்களானாலும் சரி, இனி பிறக்க போறவர்களானாலும் சரி, யாராலையும் சொல்ல முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே சொல்ல முடியும். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என் தேவனால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். கட்ஸா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த தேவனை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நீங்கள் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். காடு சன்னடா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெருமையா இருக்கும்.